வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ மிக முக்கியமான பல விடயங்களை உங்களை சந்திக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த ஈஃபா ரெண்டை வந்து 65 வயசுக்கு பிறகு மாறுமா, இல்லாட்டி இது லாங் டைமாக கிடைக்குமா, இப்படியான விடயம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த பென்ஷன் காசை வந்து எத்தனை வயசுலேருந்து நீங்கள் அன்படியும் பண்ணி இந்த பென்ஷன் காசை எடுக்க முடியும். இது ஆண் பெண்ணுக்கு என்ன விதமான வித்தியாசம், அடுத்த விடயம். மற்ற வந்து இந்த பென்ஷன் காசை வந்து முழு தொகையாக வெள்ளனை எடுப்பது நல்லமா, இல்லாட்டி மாதமாக எடுப்பது நல்லமா, இப்படியான விடயங்களை இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நாங்கள் பல வீடியோக்களை வந்து ஆஃபா பென்ஷன் காசை பற்றிலாம் அதெல்லாம் போட்டிருந்தோம். அப்படி இருந்தும் பல பேர் அடித்து கேட்டிருந்தார்கள், இதை பற்றி மீண்டும் முழுமையான விளக்கங்களை தர முடியுமான்னு. இதை பற்றியான முழு ஆராய்ந்து இதை பற்றியான விடயத்தை இங்கே கொண்டு வந்துருக்கிறோம். என்னென்னு சொன்னால் ஆஃபா, ஈஃபா, பென்ஷன் காசை, இந்த மூன்று விடயமாகவும் இது பல பேர் எல்லாரும் 60 வயசுக்கு மேற்பட்ட உள்ள வகைகளை தெளிவெடுத்து இது என்ன மாதிரி எடுப்பது, எப்படி எடுப்பது, எது எடுத்தால் நல்ல இப்படியான விடயங்கள் கேட்டிருந்தார்கள். ஆகவான் இந்த விடயத்தை நாங்கள் இப்போ முக்கியமாக கொண்டு வந்துக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இது என்னென்னு சொன்னால் முதலாவது விடயம் வந்து இந்த பென்ஷன் காசை வந்து எத்தனை வயசுலேருந்து நீங்கள் அன்பன் பண்ண 55, 58 இல்லை 60க்கு பிறகு தான் இந்த பென்ஷன் காசுக்கு நீங்கள் அட்மிட்டும் பண்ணலாமா, இல்லாட்டி எத்தனை வயசுலேருந்து இந்த பென்ஷன் காசை நீங்கள் எடுக்க முடியும், அதனுடைய நன்மை தீமை என்ன, அதை பற்றி இப்போ பார்க்க. சுவிஸில் வந்து நீங்கள் 58 வயசுலேருந்து நீங்கள் வந்து பென்ஷனுக்கு அன்மெல்டம் பண்ணி பென்ஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. உங்களுக்கு வாராண்டம் அந்த பென்ஷன் ஷீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 58 வயசுலேருந்து 65 வயசில் நீங்கள் எத்தனை வயசில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜில் உங்களுக்கு வந்து மாதாண்டம் கிடைக்கிற ரெண்ட்டை வந்து இவ்வளோ வரும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 58 வயசுலேருந்து முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் 58 வயசுலேருந்து நீங்கள் பென்ஷன் எடுத்துக்கொள்ளலாம் 2வது சொயில. ஆனால் ஆஃபோ வந்து 65 வயசுலேருந்து தான் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விடயம். இதில் வந்து கனவேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. பென்ஷன் சொன்னால் ஏஸ்ட சொயில அதே நேரத்தில் 2வது சொயில இருந்து காசு பெற்றுக்கொள்ளலாம்னு நினச்சிக்கொள்ளினா நீங்கள் ஃப்ரீ பென்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் தனியே உங்களோட பென்ஷன் காசுக்கு மட்டும்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கும் நீங்கள் நேரத்தோட உங்களோட பென்ஷன் காசை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கும் வந்து உங்களுக்கு சில கழிவுகள் கழித்துத்தான் உங்களுக்கு அந்த காசை வந்து தருவாங்க. நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு கூட நேரம் 65 வயசுன்றக்கு மேக்சிமம் 65 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த காசை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான கழிவுகள் இல்லாமல் காசை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் நேரத்தோட நீங்கள் காசை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில கழிவுகள் இருக்குது பென்ஷன் காசு. ஆஹாவால் வந்து நீங்கள் நேரத்தோட பெற்றுக்கொள்ள முடியாது, 65 வயசுலேருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான விடயம். ஓகே, இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. சில விடயங்களை பார்த்துருந்தேன், இந்த ஆஃபாவை வந்து நீங்கள் வெள்ளம் எடுக்க போகணும்னு சொன்னாங்க. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் 44 வயசுக்கு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வேலை செய்திருந்தால் உங்களுக்கு ஃபுல் ரெண்டே வேறு மாதிரில. இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தால், நான் 63 வயசில் 2 வருஷம் முன்னுக்கு எடுக்க போகிறோம், இல்லை 1 வருஷம் முன்னுக்கு எடுக்க போகிறால் அதுக்கு ஒரு கழிவு இருக்கு அல்லவா, அதை பற்றி விளக்கம் தர முடியுமா? அதுக்கு வந்து 6% கழிவு உங்களுக்கு அதில் வந்து வேற கிடைக்கும். முக்கியமாக என்னென்னு சொன்னால் 63 வயது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் 61 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஆர்பைட்ஸ் லோசை காசுக்கு போய் 63 வயசு வரைக்கும் இருந்து ஒரு வேலை நீங்கள் 2 வருடம் ஆர்பைட்ஸ் லோசை காசுலையும் இருந்து இனி ஒரு சோஷலுக்கு போகிற நிலைமை உருவானா ஆஹாஃபாவ் ரெந்தன் புருக்கேன்னு சொல்லி இருக்குது. 2 வருடத்துக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்து ஆஹாஃபாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு வந்து 6% உங்களுக்கு வந்து ஒரு கழிவை எடுத்து போட்டுத்தான். அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கக்கூடிய ஒரு கழிவாக இருக்கும். ஆனால் அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் அந்த 2 வருடத்துக்கு நீங்கள் ஆஹாவை தொடர்ந்து கட்டினா உங்களுக்கு வந்து அந்த ரெந்தை புருக்கை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வந்து ரெந்தை கிடைக்குது, ஆஹாஃபோ ரெந்தை கிடைக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த 2 வருடத்துக்கு நீங்கள் அந்த ஆஹாஃபோ மினிமம் ஸ்பைத்ராக் அந்த 514 ஃப்ராங்க் வரலான்னு கட்ட வேண்டிய 514 ஃப்ராங்க் ஆஹாஃபோவுக்குரிய காசை கட்டினீங்கன்னு சொன்னால் அந்த கழிவு இல்லாமல் அதிலிருந்து நீங்கள் வந்து வெளியால் பெற்றுக்கொள்ளலாம். 44 வருடத்துக்கு மேல் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு ஃபுல் ரெண்ட் வரும்னு சொல்லப்படுறது. இப்போ அதுக்கு இடையில அவை வந்து முன்னுக்கெடுப்பாக இருந்தால் என்ன நடக்கும்? அதாவது நீங்கள் 44 வருடம் தனிநபராக நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட மேக்சிமம் முதலாவது சொயில இருந்து 2450 ஃப்ராங்க் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அதான் மேக்சிமம் ரெண்ட்.
மினிமம் ரெண்ட் வந்து 1225 ஃப்ராங்க். இதுதான் மினிமம் ரெண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வேலைக்கு போகாத பட்சத்தில் சுவிஸில் வாழ்ந்து சுவிஸ் ரெசிடென்ஸ் இல்லாட்டி சுவிஸ் நேஷனாலிட்டி இருக்கும் பட்சத்தில் வந்து குறைஞ்சபட்சம் 1225 ஃப்ராங்க் வந்து அஹாஃபோ ஏஸ்டர் சொயிலிருந்து கிடைக்கும். இதே நீங்க கல்யாணம் கட்டின நபரா இருந்தா 2 பேர் சேர்ந்து 44 வருஷம், அதாவது மனைவி 44 வருஷம், ஹஸ்பண்ட் வந்து 44 வருஷம், 2 பேரும் வேலை செய்து 2 பேரும் ஒரே நேரத்துக்கு ஓய்வு பெற சிச்சுவேஷன்ல வந்தா அதுவும் வந்து மேக்சிமம் 3675 ஃப்ராங்க் மாசம் முதலாவது சொயிலிருந்து 2 பேருக்கும் சேர்ந்து, அதாவது தனித்தனியே 3675ல 2 பேருக்கும் சேர்த்து இந்த 3275 ஃப்ராங்க் வந்து வரும். முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா கல்யாணம் கட்டினவைகளுக்கு வந்து மேக்சிமம் 150 வீதம் தான் முதலாவது சொயிலிருந்து வரும். என்ன சொன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தனிநபராக இருந்தா 2450 ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்தா 4900 ஃப்ராங்க் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட கணக்குல வரும். ஆனா அதுல வந்து அரசாங்கம் ஒரு லிமிட் வச்சிருக்கு. கல்யாணம் கட்டின பட்சத்தில் வந்து 3650 ஃப்ராங்க் தான் இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து கல்யாண கட்டினவைக்கு மேக்சிமமா கிடைக்கக்கூடிய ரெண்ட். நீங்க சொல்றது கூடுதல் 44 வருஷத்துக்கு மேலே சொல்லி அதுக்கு இடையில 1 வருஷத்துக்கு முதல் அந்த காசை எடுக்க வலிக்கிட்டா என்ன நடக்கும்? அதாவது 1 வருஷம் நீங்க முன்கூட்டி இந்த காசை எடுக்க முயன்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2.3 வீதம் கழிவு வரும். அது ஒவ்வொரு வருஷத்துக்கும். இன்றைக்கு உதாரணத்துக்கு 64 வயசுல நீங்க எடுத்தீங்கன்னா 2.3, 63 அதுல இன்னொரு 2.3, அப்படியே தொடர்ந்து 58 வயசு வரைக்கும் இந்த கழிவுகள் வந்து அதுல வருது. அப்படின்னா நீங்க 5 வருஷம் எடுத்தால் 10 12 சொல்றீங்க. இப்ப இந்த சட்ட மாற்றத்தின் பிரகாரம் இப்ப வந்து எத்தனை வயசுல ஆண் பெண் இந்த பெஞ்சு காசை எடுக்கலாம்? ஆண்கள் வந்து 65 வயதாக இருந்தது. பெண்கள் வந்து இந்த சட்ட மாற்றம் வாரத்துக்கு முன் வந்து 64 வயதாக சுவிஸ் நாட்டில் இருந்தது. இந்த சட்டம் மாற்றம் வந்ததுக்கு பின் வந்து ஒரு சின்ன விடயத்தை வந்து 3-4 ஆண்டில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சலுகை கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னன்னு சொன்னா இந்த சட்டம் மாற்றம் வரைக்கும் திடீரென்று நீங்க நார்மலா 64 வயசுல பென்ஷன் ஆக வேண்டிய நீங்க இந்த சட்ட மாற்றம் வந்தால இன்னொரு வருஷம் கூட நீங்க வேலைக்கு போறான்னு சொன்னா அது ஒரு ஃபேர்னஸ் இல்லாத சிச்சுவேஷன்ல வந்து அந்த இடைப்பட்ட டைமுக்குள்ள அந்த பென்ஷன் ஆக்களுக்கு என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே, ஒரு சட்டம் வந்து அதுக்கு நீங்க வாக்களிச்சு அது வந்துச்சுன்னு சொன்னா அது அமூல ஆறத்துக்கு 3-4 வருஷம் எப்பயும் பிடிக்கும். நாங்கள் அந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் பற்றி காய்ச்சினாங்க. இதே மாதிரி வேறு சட்டங்கள் வரைக்கும் 3-4 வருஷம் வரும். அப்போ அந்த பீரியட்டுக்குள்ள பென்ஷன் ஆறவைகளுக்கு என்ன கல்குலேஷன் போடுறது? அவைகளுக்கு வந்து 64-65 வயசு ஆண்டு கணக்கு பார்க்க அவையில் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, அதாவது 1964 ஆண்டுக்கு பிறகு பிறந்த எல்லாருக்கும் வந்து 65 வயசுல தான் பென்ஷன். அதே நேரத்தில் 63ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு வந்து 64 வயசும் 9 மாசத்திலே பென்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் 62ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் வந்து 64 வயசும் 6 மாசத்திலும் பென்ஷன் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் 61ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் 64 வயசும் 3 மாதத்திலும் பென்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 61ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் இந்த வருடம் முதல் தடவை பென்ஷனுக்குள்ள வரியினம், 62ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் வார வருடத்திலிருந்து இந்த பென்ஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியில் வருது. அடுத்த கல்வி என்ன சொன்னா இந்த ஈஃபா ரெண்ட் என்ன? பலதரப்பட்ட ஆட்கள் நாங்கள் ஈஃபாவில் இருக்கிறோம், ஈஃபாவில் அது குறைய வருது அப்படி வருது இப்படி கடை பிரச்சனை இருக்கின்றத முதல்ல இந்த கேள்வி இந்த ஈஃபா ரெண்ட் என்றால் என்ன, எந்த அடிப்படையில் இந்த ஈஃபா ரெண்ட் வந்து கொடுப்படுது பெற்று விளக்கம். ஈஃபா ரெண்ட் வந்து அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களால் வந்து ஒரு வருத்த ரீதியாக, அதாவது இப்போ அது வந்து நாங்கள் சர்ச் பண்ணுறதில்ல, அது டாக்டர் மூலமாக, அதே நேரத்தில் வந்து இந்த ஈஃபா நடத்துகிறவங்கலாம் அவங்களே டாக்டர் வச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து செக் பண்ணி உங்களால் வந்து வேலை செய்ய முடியாது, இல்லாட்டிக்கு உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை தான் செய்ய முடியும், அதுவும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்த நீங்கள் அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியுமா, இன்னொரு வேலைக்கு உங்களை மாற்ற முடியுமா, எத்தனை வயசில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து உருவாகுது, ஏதாவது ஒரு வேலைக்கு உங்களை மாற்றத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறான்னு எல்லாம் செக் பண்ணி போட்டு பிறகு வந்து உங்களுக்கு அப்படி உங்களை வந்து இன்டகிரேஷன் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து ஒரு ரெண்ட், அது வந்து
ஃபீட்டல் ரென்த்து, ஹால்ப் ரென்த்து, ஃபுல் ரென்த் என்று சொல்லி 3 விதமான பகுதியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 100 வீதம் வேலைக்கு போக முடியாது, ஆனால் 50 வீதம் வேலை செஞ்சோன்னு உங்களுக்கு 50 வீதம் அரசாங்கம் இதுக்கு நீங்கள் உங்கள் வருத்தத்தின் பட்சத்தில் வந்து அந்த காசு உங்களுக்கு தாரதான் அந்த E4 ரென்த் என்று. அதன்றைக்கு நீங்கள் பென்ஷனுக்கு போகும் வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை வந்து தாரது தான் இந்த E4 ரென்த். ஒரு அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், பல பேர் சொல்லினோம் நான் E4 இருக்கிறேன், எனக்கு இந்த E4 வந்து லைஃப் லாங் டைமாக இந்த E4 வருமென்றெல்லாம் பல கதைகள் இங்கே வந்து என்னென்னலாம் கேட்டுருந்தீங்க. இதை பற்றி ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த E4 இருக்கிற வந்து லாங் லைஃபாக வருமா, இல்லாட்டி 65 வயசுக்கு பிறகு இது மாறுமா? E4 ரென்த்தை வந்து 65 வயது மட்டும்தான் இருக்கும். அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக AHA ரென்த்தைக்கு மாறிடும். முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், AHA E4 ரெண்டுமே முதலாவது சொயிலைக்குள்ள அடங்கியிருக்கு. அது அந்த பட்ஜெட் வந்து இப்போ AHA வந்து 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு AHA கிடைக்குது. 65 வயசுக்கு முன்கூட்டியே உங்களால் ஒரு வருத்தமாலையோ, அது மன வருத்தமாக இருக்கலாம், உடம்பு ரீதியான வருத்தமாக இருக்கலாம், உங்களால் அதுக்கு முதலே உங்களுக்கு இயலாமல் போய் உங்களால் வந்து வேலை செய்ய முடியாது, அதுக்குத்தான் இந்த E4. அதனால தான் இந்த பேசிக் முதலாவது சொயிலிருந்து 65 வயசு வரைக்கும் E4 பொறுப்பு, 65 வயசுக்கு பிறகு AHA பொறுப்பு. ஆனால் ரெண்டும் ஒரே சொயில ஏஸ்ட சொயிலாம் இருக்குது. பல பேர் கத்திருந்தாரு, நான் இப்போ E4க்கு போயிட்டோம், E4 லைஃப் லாங் டைமாக வந்து எனக்கு இந்த E4 கிடைக்கும் அப்படின்னு பல கதையில் வந்து இங்கே உலாவி வருது. அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டுருந்தேன். என்ன சொன்னால், சில பேருக்கு விளக்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படியா விடயங்களை தங்களுக்கு இப்போ E4 வருது, பிறகு பென்ஷன் காசு வரும், ஆஃபாக வரும்ன்ற எண்ணம் கூட இருக்கிறோம். ஓகே, இப்போ உங்களோட பதில் வந்து 65 வயசு பிறகு மாறும் என்றால், என்ற கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ கிடைக்கிற E4 தான் E4 ரெண்டளவு சமமான காசு தான் பென்ஷனுக்கு போய்க்கு கிடைக்குமா, அல்ல மாறுபடுமா? இல்லை, அது கண்டிப்பாக மாறுபடும். காரணம் என்னன்னு சொன்னால், E4 ரென்த்தை வந்து நீங்கள் இப்போ என்ன சம்பளம் எடுத்த நீங்கள் அந்த அடிப்படையில் தான் E4 ரென்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட கணக்கும்படி தான் முதலாவது சொயிலிருந்து அந்த காசு வந்து முதலாவது போய்கொண்டிருக்கும். ஆனால் 65 வயதுக்கு பிறகு வந்து AHA ரென்த்தை வந்து நீங்கள் எவ்வளோ சம்பளம் எடுத்திருந்தாலும், நீங்கள் எவ்வளோ வருடம் வேலை செஞ்சாலும் எல்லாருக்கும் வந்து ஒரு அடிப்படையான சட்டம் தான் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து இப்போ சிச்சுவேஷன் என்னென்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்கிறீர்கள், எவ்வளோ காலத்துக்கு E4 இருந்திருக்கிறீங்க, மற்றது உங்களோட பார்ட்னர் அவன் வேலை செய்யணுமா, இல்லாட்டி அவையிலும் வந்து பென்ஷனுக்கு போகிற வயசு வருதா, அவையே எவ்வளோ காலம் வேலை செஞ்சிருக்கணும், இந்த அடிப்படையில் வந்து தான் கனவிதமான விஷயங்களை வைத்து தான் அந்த ரென்த்தை வந்து கணக்கு பண்ணப்படும். அது ஒரு முக்கியமான விடயம். வந்து இது வந்து நான் வந்து பௌஷாலாக சொல்ல இல்லாத, உங்களுக்கு ரென்த்தைக்கு போனீங்கன்னா டிரெக்டாக இவ்வளோ காசாக வரும் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த ஒரு பேப்பர் வரும், அதில் போட்டிருக்கும் நீங்கள் எத்தனை வருடம் வேலை செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ காலம் இருக்கிறீங்க, மற்ற உங்களோட பார்ட்னர் இப்போ உங்களுக்கு கல்யாணம் கட்டியிருந்தால் உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவ்வளோ காலம் அவை வேலை செய்யணும், அந்த எல்லா கால்குலேஷனும் வருது. இடையில வந்து இப்போ அதுக்கு டைவோர்ஸ் நடந்திருந்தால் அது ஒரு கணக்குக்குள்ள வரும். அப்படி கனவிதமான விஷயத்தை வச்சு தான் கணக்கு பண்ணுறோம். எல்லாம் கணக்கு பண்ண முடியும். அக்ரூட்டாக 2-3 வருடத்துக்கு முதலே வடிவாக கணக்கு பண்ண முடியும். எவ்வளோ உங்களுக்கு ஏஸ்ட சொயிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, 2வது சொயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கக்கூடியன்னு சொல்லி முன்கூட்டியே வந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ஆனால் அது விஷயம் தெரிஞ்சவர்கள்ட்ட நீங்கள் போய் இருந்து இந்த ஆலோசனையை எடுக்கணும். சில பேர் வந்து கேட்டுருந்தீங்கன்னா, அது ஒரு ஆள் அக்காரை அடிச்சிருந்தா, அவருக்கு இப்போ 62 வயசு, இப்போ அவருக்கு வந்து வருத்தம், ஆனால் அவர்கிட்ட வந்து 2 லட்சம் ரூபா பெஞ்சும் காசு இருக்குது. இப்போ இவ வேலை செய்கிறது வந்து ஒரு கண்ட்ரோன், அதாவது ஸ்டட் சம்மந்தம் இடத்துல வேலை செய்யும்போது அவருக்கு 7ஆகுதுன்னு சொல்லி அவர் வந்து E4க்கு அன்மெண்டும் பண்ணிடணும். இப்போ அவர் நிற்கிறாருன்னு சொன்னால், E4 வந்து அன்மெண்ட் பண்ணால் எனக்கு E4 வேணாம், 2 லட்சம் ரூபா பெஞ்சும் காசை முதல் வெளியே எடுக்க வேணும். அப்போ எனக்கு E4 இல்லாமல் நான் E4 வந்து அப்மெல்ட்டும் பண்ணிவிட்டு நான் இந்த பெஞ்சும் காசை எடுக்கலாம்னு கேட்டிருந்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ அந்த E4 வந்து வேலை எடுத்தாலும் உங்களுக்கு அன்மெல்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அது வந்து இப்போ எப்படி வருது, நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் வருத்தத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால், முதல் 3 மாதத்துக்கு வந்து கூடுதலாக நீங்கள் வேலை செய்யும் கம்பெனி வந்து 100 வீதத்துக்கு சம்பளத்தை தராங்க. அதுக்கு பிறகு கூடுதலான கம்பெனிகள் வந்து கிராங்கன் தாக்கேல்த் செஞ்சு வச்சுருந்தா, கிராங்கன் தாக்கேல்த் வந்து இந்த விளையாட்டுக்கு வருது. அன்றைக்கு கிராங்கன் தாக்கேல்த் தான் உங்களுக்கு 80 வீதமோ 90 வீதமோ, அது உங்களோட வேலையிடம் வந்து அந்த இன்சூரன்ஸ் செஞ்சுருக்கிற இதை பொறுத்து தான் இருக்குது எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து 730 நாள் மேக்ஸிமம் 2 வருடத்துக்கு தான் இந்த கிராங்கன் தாக்கேல்த் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி இருக்குது.
அப்போ உங்களோட வருத்தம் வந்து 6 மாதத்துக்கு மேலே நீடிக்குதுன்னு சொன்னால் அவங்க முன்கூட்டியே உங்களோட செக்யூரிட்டிக்காண்டி EFOW கேஸை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த 2 வருடம் முடியேக்க அப்பயும் நீங்கள் வருத்தத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு EFOWக்கு நீங்கள் போகணுமா இல்லாட்டிக்கு திருப்பி வந்து உங்களை அதுக்கு இன்டெகிரேஷன் பண்ணி திருப்பி நீங்கள் வேலை செய்ய முடியுமா ஒரு செக்யூரிட்டிக்கு தான் உங்களை வந்து EFOWக்கு அன்மெல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு வேலைக்கு திருப்பி வர முடியாத உங்களோட வருத்தம் வந்து இன்னும் மோசமாக போய் அந்த நிலைமை வந்து பேட் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு பிறகு EFOWல இருந்து உங்களுக்கு ரெந்தை EFOW உங்களை அக்செப்ட் பண்ண பட்சத்தில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ரெந்தை அந்த பட்சத்தால் கிடைக்கணும்ன்ற கணப்பீடில் தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. அப்போ நீங்கள் வந்து EFOW அன்மெல்டம் பண்ணால் நீங்கள் பென்ஷன் காசு எடுக்க போகிறதுக்காண்டி நீங்கள் வந்து EFOW அப்மெல்டம் பண்ணிடலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், கிண்டிங்கும் பண்ணி வேலையிலேருந்து கிண்டிங்கும் பண்ணி EFOW ரெந்தை எனக்கு வேணாம்னு சொன்னால் நான் ஃப்ரீ பென்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லி நீங்களாக கொடுக்கும். முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் நான் முதற்கூடி சொன்னேன் 65 வயசுக்கு முன்னால் நீங்கள் வந்து பென்ஷன் காசை வந்து பெற்றுக்கொண்டு பென்ஷனுக்கு போகலாம். ஆனால் AFOW வந்து 65 வயதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு அதை நீங்கள் ஒன்று தொடர்ந்து கட்டணும், இல்லாட்டிக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லீக்கோ ரோட்டை வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 65 வயசு வரைக்கும் ஏஸ்டர் சோயிலிருந்து கழிவு கிடைக்கும்.